இந்த ஆவியானவர் இல்லாத நாள் அநேகர் ஆண்டரை பற்றி அவர்களால் பேச முடியவில்லை, ஆண்டரை பற்றிய சாட்சி சொல்ல முடியவில்லை, தைரியம் அவர்களுக்கு இல்லை. ஆகையால்தான் நமக்கு இந்த ஆவியை ஆனவரை அனுப்பு என்று சொன்னார். அதை போல அனுப்பி கொண்டே இருக்கிறார். அதை பெற்றிருக்கிறோமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. அவர் நமக்காக பிதாவிடத்தில் ஜெபிக்கிறார், வேண்டிக் கொள்கிறார். அந்த சத்திய ஆவியானவரை தேற்றவாளனை அவர் நம்மளுக்கு தந்திருக்கிறார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, லூக்கா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை படிக்கும்போது, தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? முதலாவது பிதாவானவர் இடத்துல இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்ளுகிறார் இந்த பரிசுத்த ஆவி கிடைக்கும்படியாக. ஆண் பிதாவானவரும் அந்த ஆவியை நமக்கு அனுப்புகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. எப்படி ஜெபிக்க வேண்டியிருக்கிறது? நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டியிருக்கிறது, வேண்டிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?